இசை அதிகமாக கேட்கின்ற பொழுது ஆய்வாளர்களே சொல்றாங்க நம்முடைய உடம்புல அட்ரினல்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்ம ரொம்ப உற்சாகம் அடையும். அதனால நீங்க சினிமா தியேட்டர்ல பாருங்க, ஹீரோ வரும்பொழுது தடாலடி அதிரடியா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தா டிக்கெட் எல்லாம் கிழிச்சு தூர போடுறான். ஏன் கிழிக்க? அதுவரை நல்லவனா தானே இருந்தா. சில நேரத்துல பணத்தையும் கிழிச்சிடலாம் பதட்டத்துல. ஏன்? அட்ரினல்ங்கிற அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும் பொழுது அதீத உற்சாக மனநிலைக்கு தள்ளப்படுறான். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த ஹார்மோன் நம்முடைய உடம்புல அதிகமா சுரக்க கூடாது, இயற்கையா சுரக்கும். எப்போதாவது சுரப்பது என்பது வேறு. எப்பவுமே அந்த மியூசிக்கை கேட்டு கேட்டு நம்ம உடம்புல சுரந்துச்சுன்னு வைங்க, நமக்குன்னு உள்ள மன வலிமை குறையும். இந்த சோக பாட்டை போய் தேடி எடுத்து போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? இளையராஜா சோக பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் சோக பாடல்கள், எஸ்பிபி சோக பாடல்கள், மோகன் சோக பாடல்கள் கேசட் தேடி எடுத்து போட்டு கேட்டு கேட்டு அழுகுறது. ஏன் அழுகுறான்? மெனக்கட்டு சோக பாட்டு கேட்கறான், வாழ்வே மாயம்னு போட்டு அவனே அழுதுக்கிறான் தனியா. ஏன்? அது அந்த இசையை ஏற்படுத்துற வேலை. நம்ம உடம்புல தேவையே இல்லாம அந்த அட்ரினல்ங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்குது. சுரக்க வைக்கும் போது அவன் பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுறான்.